வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் ஜனவரி 29 இந்த நாள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது ஜனநாயகத்தின் 4 தூண்களான ஒரு தூண் இந்தியாவில் நிறுவப்பட்டதனுடைய நாள். ஜனநாயகத்தினுடைய அந்த 4 தூண்களில் மிக முக்கியமான தூண்களாக இருப்பது ஊடகம். அப்படி இருக்கிற போது இந்த ஜனவரி 29 என்பது இந்த ஊடகங்களோடு தொடர்புடைய மிக மிக முக்கியமான ஒரு நாள். ஆம், இந்த ஜனவரி 29 தான் இந்தியாவின் முதல் செய்தித்தாள் தொடங்கப்பட்டது. அதனால்தான் இதை இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸ் டே என்று கொண்டாடுகிறார்கள். இதற்கு ஒரு முக்கியமான ஒரு வரலாறு இருக்கிறது. 1780 வருடம் அகஸ்டஸ் ஹிக்கிஸ் என்பவர் தொடங்கிய ஹிக்கிஸ் பெங்கால் கெசட் என்கிற பத்திரிகை தான் இந்தியாவில் முதல் தொடங்கப்பட்ட ஒரு செய்தித்தாள். அதாவது ஹிக்கிஸ் பெங்கால் கெசட் இதுதான் முதல் செய்தித்தாள். இது கல்கத்தாவிலிருந்து அகஸ்டஸ் ஹிக்கிஸ் என்பவர் இதை தொடங்குகிறார். கொல்கத்தாவில் மட்டுமல்ல, ஆசியாவிலேயே தொடங்கப்பட்ட முதல் செய்தித்தாளும் கூட. அந்த வகையில் அன்றைய இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் செய்தித்தாளாக மட்டுமல்ல, ஆசியாவின் முதல் செய்தித்தாளாகவும் இந்த ஹிக்கிஸ் பெங்கால் டைஜஸ்ட் அமைந்தது. ஆனால் பத்திரிகைகள் தொடங்குகிற போதே பத்திரிகைகளின் மீதான ஒடுக்குமுறையும் தொடங்கிவிட்டது. அதுதான் இதில் நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வினோதமான விஷயம். கருத்துக்கள் தொடங்குகிற போதே கருத்து சுதந்திரம் எப்படி முறியடிக்கப்படுமோ அதே போல்தான் பத்திரிகை தொடங்குகிற போதே அதோடு சேர்ந்து பத்திரிகை சுதந்திரமும் ஒடுக்கப்பட்ட ஒரு சம்பவமும் நடந்தது. அந்த பத்திரிகை, அந்த ஹிக்கிஸ் பெங்கால் டைஜஸ்ட் என்கிற அந்த பத்திரிகை 2 ஆண்டுகள் மட்டுமே வெளிவந்தது. அதாவது 1780 முதல் 1782 வருடம் வரைக்கும் தான் வெளிவந்தது. அன்றைய கவர்னரை கடுமையாக விமர்சித்து கிண்டல் செய்து அந்த பத்திரிகை எழுதியதன் காரணமாக அந்த பத்திரிகை என்பது தடை செய்யப்பட்டது, நிறுத்தப்பட்டது. இப்படியாக இந்திய பத்திரிகை சுதந்திரத்தினுடைய வரலாறு தொடங்குகிறது. அதிகாரத்தில் இருப்பவர்களை விமர்சித்தால் என்ன நடக்கும் என்பதற்கு அது ஒரு முன்னுதாரணமாகவும் அது அமைந்தது. ஆனால் அதற்கு பிறகு அன்றைக்கு அகஸ்டஸ் ஹிக்கிஸ் போட்ட அந்த பாதையில் இந்தியாவில் ஏராளமான செய்தித்தாள்கள் தோன்றின. அன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் பெரிய தொலைத்தொடர்பு சாதனங்கள் எதுவும் கிடையாது. வானொலி என்பது அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. தொலைக்காட்சி இல்லை, செல்ஃபோன் இல்லை, அரிதாகவே டெலிஃபோன் போன்ற விஷயங்கள் இருந்தன. இந்த நிலையில் இந்திய சுதந்திர போராட்டம் நடந்தபோது இந்திய சுதந்திர போராட்டம் பற்றிய செய்திகளை மக்களிடம் கொண்டு செல்வதில் பத்திரிகைகள் தான் பெரும் பங்காற்றின. அதாவது காந்தி அவர்கள் நடத்திய பத்திரிகைகள், தமிழ்நாட்டில் பாரதி போன்றவர்கள் நடத்திய சுதேசமித்திரன் போன்ற பத்திரிகைகள், இன்னும் நாடு முழுக்க ஏராளமான பத்திரிகைகள் நடத்தப்பட்டன. அவை சுதந்திர போரினுடைய அந்த வேள்வித்தியை மக்களிடம் கொண்டு சென்றன. அதற்காக அரசு ஒடுக்குமுறைக்கு ஆளாகின. இந்தியாவில் எமர்ஜென்சி வந்தபோது 1975 பத்திரிகைகளின் மீது கடும் அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. அதை எதிர்த்து அன்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் கூட போராடின. இன்றைக்கும் கூட பல்வேறு வடிவங்களில் பத்திரிகைகளின் மீதான இந்த ஒடுக்குமுறை தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் எத்தனையோ ஊடகங்கள் வந்தாலும் கூட ஒரு செய்தியை ஆழமாகவும் விரிவாகவும் படிப்பதற்கு அச்சு பத்திரிகைகள் தான், தினசரி இதழ்கள் தான் பெரிதும் நமக்கு உதவுகின்றன. அந்த வகையில் தினசரி இதழ்களினுடைய பங்கு என்பது, அதாவது நியூஸ் பேப்பர் என்பது நம்முடைய வாழ்வின் பிரிக்க முடியாத ஒரு அங்கம். அது நம்முடைய தனிமனித அரசியல் வாழ்விலும் பொது வாழ்விலும், இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய அனைத்து துறை சார்ந்த செய்திகளையும் தொகுத்து தரக்கூடிய அச்சுப்பத்திரிகைகளுடைய தேவை இன்றும் அதிகரித்திருக்கிறது என்பதை இந்த இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸ் டேயில் நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ளலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வாழ்வில் அடக்கமாக இருப்பது என்பது வேறு, அடிமையாக இருப்பது என்பது வேறு. அடக்கமாக இருப்பது ஒரு பண்பு. அதை பணிவுடைமை என்று நாம் சொல்லுகிறோம். பண்புகளிலேயே மிகச் சிறந்தது பணிவு தான். பணிவு என்பது யாருக்கு உரியது? கண்டிப்பாக உயரமான இடத்தில் இருக்கிறவர்கள், பணம் மிக்கவர்கள், புகழ் உடையவர்கள், பதவியில் இருக்கிறவர்கள் பணிவாக இருப்பது என்பதுதான்
அவருடைய புகழை, அவருடைய இடத்தை, அவருடைய நிலத்தை இன்னும் மேலாக உயர்த்தி காட்டும். அப்படியானால் பணக்காரர்கள், படித்தவர்கள் மட்டும்தான் பணிவாக இருக்க வேண்டுமா என்று கேட்டால் வள்ளுவர் மிக அருமையாக சொல்லுகிறார், எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். யார் ஒருவனும் அடிமையாக இருக்கக்கூடாது. யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. எனக்கு யாரும் அடிமை இல்லை, நான் யாருக்கு அடிமை இல்லை என்பதுதான் சுயமரியாதை. ஆனால் அடிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக பலர் அடக்கமாகவே இருக்கக்கூடாது என்று கருதுகிறார்கள். நாம் அப்படி ஒரு மாதிரி திமிராக பேசினால்தான் வீரம் என்று கருதுகிறார்கள். வீரம் வேறு, முரட்டுத்தனம் வேறு, பணிவு வேறு, அடிமைத்தனம் வேறு. எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். வள்ளுவர் சொல்லுகிற போது முதலில் இப்படி தொடங்குகிறார். பணிவாக இருப்பது என்பது ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், பெண், ஆண் என்கிற எந்த வேறுபாடுமின்றி எல்லோருக்குமே பணிவாக இருப்பது நல்லது. ஆனால் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று அடுத்த வரியிலே சொல்லுகிறார். பணிவாக இருப்பது எல்லோருக்கும் உரிய பண்புதான். ஆனாலும் அது யாருக்கு மேலும் பெருமையை கூட்டும், யாரை மேலும் சிறப்புடையவராக ஆக்கும் என்றால் யார் அவர்களுக்குள் செல்வமுடையவர்களாக. செல்வம் என்பதை பல இடங்களில் நாம் வெறும் பொருளோடு சேர்த்து மட்டும் பார்க்கக்கூடாது. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே என்று நம் தமிழ் இலக்கியம் சொல்லும். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு, செல்வம் என்பது குணங்களின் நிறைவு, செல்வம் என்பது பொருளாதாரத்தின் நிறைவு, செல்வம் என்பது அறிவின் நிறைவு. எனவே செல்வம் என்பது எல்லாவற்றிலும் ஒரு நிறைவாக இருப்பது. அப்படி செல்வம் உடையவர்கள், அவர்கள் குணமுடையவர்களாக அல்லது பணமுடையவர்களாக அல்லது பெரும் பதவியில் உள்ளவர்களாக இருக்கலாம், அவர்களிடத்தில் இருக்கிற அந்த பணிவு என்கிற பண்பு இருக்கிறதே, அது அவர்களை மேலும் மேலும் உயர்த்தி செல்லும் என்று வள்ளுவர் அறிவுரை சொல்கிறார். நான் பார்த்திருக்கிறேன், மிகப்பெரிய தலைவர்களாக இருப்பார்கள். விடை அனுப்புகிற போது அப்படி எழுந்து விடை அனுப்புவது என்பது அந்த பண்புகளில் ஒன்று. எல்லாவற்றிலும் ஒருவனை வரவேற்கிற போதோ, விடை அனுப்புகிற போதோ அமர்ந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டு அப்படி தலையை ஆட்டுவது அல்ல. அவர் இருக்கிற இடம் மிக பெரியது தான், அவருடைய புகழ் பெரியது தான், அவருடைய படிப்பு பெரியது தான். இருந்தாலும் பண்பு இல்லை என்றால் எல்லாம் சிறியதாக ஆகிவிடும். எல்லோருக்கும் உரிய குணத்தை கூட அதில் மேலாக இருக்கிறவர்கள், பணத்தில், புகழில், பதவியில், அறிவில் மேலாக இருக்கிறவர்கள் கை கொள்ளுகிற போது அது அவர்களுக்கு பெருமை தரும். அது மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டும். அடுத்த தலைமுறையினர் இதனை பார்க்கிற போது பார்த்து செல்வார்கள் என்பதை விட படித்து கொள்வார்கள் என்பதுதான் உண்மை. எப்போதும் ஒரு தலைமுறையிடமிருந்து அடுத்த தலைமுறைக்கு பாடங்கள் போய் சேர வேண்டும், கருத்துகள் போய் சேர வேண்டும். இயல்பாக அவர்களின் குணம்தான் இவர்களிடத்திலே போய் சேரும். ஒரு முறை பிள்ளைகளை படிக்க வைக்க என்ன செய்யலாம் என்று கேட்டபோது மிக இயல்பாக அதற்கு ஒரு விடை இருக்கிறது. முதலில் பிள்ளைகள் பார்க்கிற மாதிரி நாம் படிக்க வேண்டும். நாம் படிப்பதை பார்த்தால்தான் பிள்ளைகள் படிப்பார்கள். என்றைக்காவது பிள்ளைகள் பார்க்கும்போது பெரியவர்கள் வீடுகளில் படித்திருக்கிறோமா? தொலைக்காட்சி பார்த்திருக்கிறோம், கைபேசி பார்த்திருக்கிறோம், அல்லது ஏதேனும் பேசி கொண்டிருந்திருக்கிறோம். நாம் படிப்பதை பிள்ளைகள் பார்த்தால் தாங்களும் படிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதுபோல பணிவாக இருக்கிற பெரியவர்களை பார்த்தால் தாங்களும் பணிவாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அடுத்த தலைமுறைக்கு வரும். அதுதான் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்றால் அவரிடத்திலே இருக்கிற செல்வம் அடுத்த தலைமுறைக்கும் போகுமானால் செல்வர்க்கு மேலும் செல்வம் வந்ததாய் பொருள் என்கிறார் வள்ளுவர். இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்,
இரண்டாவது, நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்கிறது? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி?
சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ், அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.